டேய், ஹெரால்டுக்கு எதிரா எவன்டா சங்க ஆரம்பிச்சது? உள்ள எவன் இருந்தாலும் சரி, வெளியே தூக்கி போட்டு உதங்கிடா. போங்கடா. என்னாச்சுடா? இனிமே வெத்தலை பாக்கு வாங்குறதா கூட பொடி நடைய நடந்து போய் தான் வாங்கினா. கார் அந்த வீதியில பார்த்த கொளுத்திரும். நமது தலைவர் முத்துவேல், தங்க தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், தங்க தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல். யாருடா அண்ணன் அடிச்சுட்டீங்க தலைவரானது? ஆம்பளையா இருந்திருந்தா சரிக்கு சாமான வெட்டி இருப்பேன். பொம்பளையா இருக்கு நான் சும்மா இருக்கிறேன். பொறுமையை சோதிக்காம. ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு அடி வாங்கிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். வயசு பொண்ணு பேரை கெடுத்துக்க. வயசு பொண்ணுன்னு வாலாட்டோன்னு 1000 பேர் பாத்துருக்காயா அந்த பவானி. ஒத்த மருந்தன் என்ன பெரிய ஒத்தியாயா? வா ஒத்தி கொத்த 2ல 1 பாத்து வா. வா வாயா, சும்மா வாயா. என்னடி நானும் பாக்குற சும்மா வாயில வத்தல போட்டு ஒழிக்கிட்டு.
என்னையே அடிச்ச பாரு, நீ ஒரு வீரன் நினைச்ச. ஆனா என் பவானிய பொண்ணுங்கிறதுனால அடிக்காம விட்ட பாரு, நீ ஒரு மகாவீரன்னு புரிஞ்சுக்கிட்ட. முத்து, நம்ம சரக்கு சாப்பிட்டு பாரு. எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லையே. என்ன தண்ணி போடாத ரவுடியா? என்னப்பா நாட்டு அக்கிரமம் ஜாஸ்தியா போச்சு? ஏறு, நாம 2 பேரும் ஜெயிலுக்குள்ள எல்லாம் வெளியே இருக்கிறதா? முதல் நீ என்ன எதுக்காக வரைச்சனார சொல்லு. என்னோட மச்சனா இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேணும். என் தங்கச்சியோட புருஷனா இருக்கிறதுக்கு அதை விட தைரியம் வேணும். அந்த தைரியசாலி நீதான். பவானி, வந்துட்டேன். எப்படி என் தங்கச்சி? ஹைட்டு 5 ஃபுட் 7 இன்ச். இந்த ஊர்லயே வளர்த்தியான பொண்ணு இது ஒண்ணுதான். எப்படி பிடிச்சிருக்க? எப்போ கட்டிக்க போற? பொண்ணு பிடிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். முதல்ல அது பொண்ணுதாங்கிறதுக்கு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. என்னையா சொன்ன? நீ விடுனா? குடியா? அதை நான் அடிக்கிறதுக்காக பாட்டில் எடுக்கல, அது குடிக்கலாங்கிறதுக்காக எடுத்திருக்கு. அடிச்சுக்க. இப்பவே பொண்ணாங்கிறதுக்கு சர்டிபிகேட் கேக்குறேன். இதுல அடிச்சா அவ்வளவுதான். அதுக்காக அந்த ஆள் என்ன பொண்ணு நம்பருக்காக நான் என்ன குவாலிட்டி அப்ப காட்ட முடியும்? கரெக்டா சொன்னமா, அதுதான் என்னோட ஆசை. முத்துவேலு மாதிரி ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு என்னைக்கு நீ ஒரு மருமகனை பெத்து தெரியும், அன்னைக்குதாமா இந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா உன்னை சொல்லி தப்பு இல்லாமா, அம்மா உன்னை பெத்ததே போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்ல தான். அவங்க போனதுக்கு அப்புறம் உன்னை எடுத்து வளர்த்ததே என்னோட அடியானது. அதுக்கப்புறம் எப்படிமா வேற பொண்ணு மாதிரி அடக்கமா இருக்க முடியும்? எல்லாம் என் தலையெடுத்து நினைக்கிறேன். நில்லுண்ணா, எவனோ ஒருத்தர் நல்ல மாப்பிள்ளன்னு நினைச்சதுனால கூட பண்ண தங்கச்சி இந்த வாங்குறிய. சரி விடு, உன் மனசு கஷ்டப்படுறதுனால தாங்க முடியாதுப்பா. யார் அது? முத்து வேலா குத்து வேலா? நீ ஆசைப்பட்டல, இனிமே அந்த ஆள் தான் யா புருஷன். கவரி விட. யோ முத்து வேலா, என் கண்ணா, என் மூக்கு, என் ராசா. யோ முத்து. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அட நீ என்ன டோன் பாசாயா நம்பர் சொல்லி கூப்பிடுற? மனுஷன் அண்ணன் பேர் சொன்னதானே என் கூப்பிடுற? இப்ப எதுக்காக தொடர்ந்து வரேன்? நீ ஏதாவது திருங்க, நான் உன்னை தொடச்சிட்டு வரேன். விட்ட நான் வளவளன்னு பேசிட்டே போவேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? சொல். நான் சொல்ற மாதிரி சரியா? வேலை பார்த்துட்டு வாயில போட்டுக்கிற வெத்தலை பாக்கச்சி துப்பு, மூஞ்சி மேல விழுங்க. சரியான லொல்லு பாத்தியா நீ? எப்படியா எனக்கு பிடிச்சது? சரி தோல்சி போது போ, நம்ம கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம் சொல். நீ என்ன பண்ண என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது, போதுமா? ஆமாயா, உங்களுக்கெல்லாம் முழுக்க பேசிக்கிட்டு மீட்டிட்டே போனாதான் என் பிடிக்கும். என்ன மாத்தி வெளிப்படையா பேச பிடிக்காதியா? பிடிக்காது. போயா போ. இது பார், உன்னை கட்டிக்கிட்டு 10-15 பிள்ளைங்களை நான் பெத்துக்கல. இது பவானியோட வயிறு இல்ல. ஆமா.